அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டெட்டுக்கான கிளாஸில் 6th ஸ்டாண்டர்டில் இயல் 1 பார்க்கலாம்ப்பா. இயல் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ் தேன்னா தமிழோட பெருமைகளை பற்றி இந்த இயலில் ஃபுல்லாக பேசியிருப்பாங்க. அதுதான் இந்த இயலோட சிறப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் இயலில் இன்பத்தமிழ் அப்படிங்கிற ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. இது யார் எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்களால் எழுதப்பட்டிருக்கும். இந்த பாடலில் ஒரு குழந்தையை எப்படி கொஞ்சிறோமோ கண்ணே மணியேன்னு, அதே மாதிரி பாரதிதாசன் அவர்கள் இந்த பாடலில் தமிழையும் கொஞ்சிருப்பாங்க. எப்படியெல்லாம் கொஞ்சிருக்காங்கன்னு பாருங்கள். தமிழுக்கு அமுது என்று பெயர், அந்த தமிழெங்கள் தமிழுக்கு உயிரென்று நேர், தமிழெங்கள் நிலவுக்கு போர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனம் என்ற பெயர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிமிர்த்த ஊர், தமிழெங்கள் இன்பத்துக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல், தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இந்த பாடல் பாரதிதாசன் அவர்கள். கீழே பாருங்கள், இந்த பாட்டோட பொருள் என்னன்னு பார்ப்போம். தமிழுக்கு அமுது என்ற பெயர், அந்த இன்பம் தமிழ், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. தமிழுக்கு நிலவென்னு பெயர் வைக்கிறாங்க. இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. ஒரு செடி வளரணுமோ எப்படி அடிப்படையாக அதுக்கு நீர் வேணுமோ, அதே மாதிரி ஒரு நல்ல தமிழ் சமுதாயம், இன்ப தமிழ் சமுதாயத்துக்கு அடிப்படையான நீர் போன்றது தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழுக்கு மனம் என்ற பெயர், எங்கள் வாழ்விலே உருவாக்கப்பட்ட ஊராகும் சொல்கிறாங்க. தமிழ் எங்கள் இளமைக்கு பால், நல்ல புகழ்மிக்க புலவருக்கு கூர்மையான வேல், தமிழ் உயர்வுக்கு எல்லை இல்லாத வான், வான் எவ்வளோ பெருசாக இருக்குது, எல்லையே அதுக்கு இல்லை. அதே மாதிரி தமிழுக்கும் இன்ப தமிழ் எங்கள் சோர்வை நீக்க ஒளி தந்த தேன். இப்போ ரொம்ப சோர்வாக இருந்துச்சுன்னா தேன் சாப்பிட்டோன்னா சோர்வு போயிடும். அதே மாதிரி தமிழும் எங்களோட சோர்வை நீக்க தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுத்த தோல், தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தை போன்ற உறுதிமிக்க வாள். வைரத்தை விட கடுமையான பொருள், உறுதியான பொருள் எதுவுமே இல்லை சொல்கிறாங்க. வைரத்தை வைரத்தால் மட்டும்தான் இருக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு உறுதியான பொருள் வைரம். அதை அதோட இணையாக தமிழ் மொழியை ஒப்பிட்டு சொல்கிறாங்க. சொல்லும் பொருளும் பாருங்கள். நிமித்தம்னா உருவாக்கம், விளைவுனா வளர்ச்சி, சமூகம்னா மக்கள் கூட்டம், அசதினா சோர்வு. அப்படியே கீழே நூல்வெளி பாருங்கள். பாரதிதாசன் அவர்களோட இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா சுப்ரத்தினம். பாரதியாரின் கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. அவங்களோட நூல்கள் கவிதைகள் என்னென்னு பாருங்கள். பெண் கல்வி, கைப்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக கொண்டு பாடியிருக்காங்க. எனவே இவர் புரட்சி கவிஞர் என போற்றப்படுகிறார். இவர் பாவேந்தர் எனவும் சிறப்பிக்கப்படுகிறார். இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலின் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் எடுக்கப்பட்டது. இந்த பாட்டு எங்கேருந்து எடுத்தது பாருங்கப்பா. பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் தமிழ் அப்படிங்கிற தலைப்புலேருந்து எடுத்திருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா காசி ஆனந்தன் அவர்களோட ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. தமிழே உயிரே வணக்கம்னால், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமுதே நீ இல்லை என்றால் அத்தனை வாழ்வும் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு காசி ஆனந்தனோட ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வரி கொடுத்து கூட யார் எழுதுனாங்கன்னு கேட்கலாம்ப்பா. நமக்கு டெட்டில் பார்த்துக்கோங்க. இந்த பாடலோட வரிகளை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து கீழே வந்துடுங்க. சொல்லும் பொருளும். ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டுமா, சமுதாயம் அமைய வேண்டும். நாம் நாள் முழுவதும் வேலை செய்து கழித்தவருக்கு டேஸாக இருக்கும்னா அசதியாக இருக்கும். வேலை பார்த்தா எப்படி இருக்கும், நல்லா அசதியாக இருக்கும். நிலவு ப்ளஸ் என்று என்பது சேர்த்து எழுதுனா நிலவென்று. அடுத்து கீழே பாருங்கள். தமிழெங்கள், அதை சேர்த்து எழுதுனா தமிழெங்கள். +A.
அடுத்து அமுது என்று அப்படிங்கிறத பிரித்து எழுதுங்க. அமுது ப்ளஸ் என்று. அடுத்து இது வரும் செம்பயிறு, செம்மை ப்ளஸ் பயிறு. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். இது வந்து டிஎன்பிசியில் நிறையா தடவை கேட்ட ஒரு பொறுத்துக்கப்பா. இப்போ டெட்டில் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், அறிவுக்கு வேல். அடுத்து இயல் 1 2வது டாபிக் வாங்க. தமிழ் கும்மி. தமிழில் வந்து கூட்டமாக கூடி கும்மி பாடி ஆடி மகிழ்ந்து அனுபவித்து அந்த மாதிரி ஒரு கும்மி அடிக்கிற மாதிரி ஒரு கும்மி பாட்டு தான் இது தமிழ் கும்மி அப்படிங்கிறதுல சொல்லியிருப்பாங்க. கும்மி வந்து தமிழை போற்றும்படியாக ஆடுவதும் பெரும் மகிழ்ச்சி தருவதாகும். வாருங்கள், தமிழின் பெருமை வந்து வாயார பேசலாம், காதார கேட்கலாம், இசையோடு பாடலாம், கும்மி கொட்டி ஆடலாம். கொட்டுங்கடி கும்மின்னு சொல்லிட்டு ஒரு பெருஞ்சித்தினர் அவர்களோட பாடல் கொடுத்துருப்பாங்கப்பா. இந்த பாடல் வந்து நமக்கு வந்து மனப்பாட பாடல் கிடையாது, ஆனால் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. கீழே அப்படியே வந்துடுங்க, சொல்லும் பொருளுக்கு வந்துடுங்க. ஆழி பெருக்குனா கடல் கொள், மேதினா உலகம், ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி, உள்ளம் பூண்டுனா உள்ளத்தின் அறியாமை. அப்படியே கீழே வந்துடுங்க, நூல்வெளி வந்துடுங்க. நூல்வெளி வந்து பெருஞ்சித்திரன் அவர்களோட இயற்பெயர் என்னன்றாங்க மாணிக்கம். இவர்கள் வந்து பாவலரேருன்னு அழைக்கிற படம் வந்து பெருஞ்சித்திரன். இவங்க சிறப்பு பேரில் அழைக்கப்படுறாங்க. என்னென்ன நூல் ஏற்றிருக்காங்கன்னு பாருங்கள். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியக்கொத்து, நூலாசிரியம். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியக்கொத்து, நூலாசிரியம் பார்த்துக்கோங்கப்பா. இது இதழ்கள் பார்த்துக்கோங்க. தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு. இந்த இதழ்கள் வந்து நிறையா தடவை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்பாங்கன்னா, இந்த 3 இதழ்களும் கொடுத்துட்டு இன்னொரு இதழ் கொடுத்துட்டு பெருஞ்சித்திரன் அவர்கள் எழுதின நூலில் எது பொருந்தாதது அப்படின்னு நிறையா தடவை கேட்டிருக்காங்க. இந்த நூல்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். தமிழ் இதெல்லாம் எடுத்துக்காங்க. தனித்தமிழை வந்து தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் இவங்க. தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். இந்த மாதிரி படிக்கும் போதே வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு ஒரு தடவை அனலைஸ் பண்ணி பாருங்கள். இப்பாடல் இந்த தமிழ் கும்மி அப்படிங்கிறவாறு கனிச்சாறு அப்படிங்கிற பாடல்லேருந்து எடுத்துருக்காங்க. கனிச்சாறு வந்து 8 தொகுதிகளாக வந்து வெளிவந்தது. கனிச்சாறு 8 தொகுதி தமிழ் கும்மி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இந்த தமிழ் கும்மியை கொடுத்துட்டு இது வந்து எந்த நூல்லேருந்து வந்துச்சுன்னு கேட்கலாம். அந்த நூல் வந்து எத்தனை தொகுதியாக வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். அப்படியே கீழே வந்துடுங்க. அடுத்து வந்து வாணிதாசன் அவர்களோட ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி வான் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போகல மக்கள் நாவில் செந்தமிழை நீ தோன்றி வளர்ந்தாய் வாழிய அப்படின்னு சொல்லி வாணிதாசன் அவர்களோட கவிதை ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கவிதையோட வரிகளை பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து டெட்டில் வந்து புக்லேருந்து எந்த இடத்துலேருந்து கேட்பாங்கன்னே தெரியாது, அதனால் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுவாங்கப்பா. தமிழ் மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம், மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பும் முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டதுன்னா மேதி சுருங்கிவிட்டது. மேதினா உலகம் வந்து சுருங்கிவிட்டது. செந்தமிழ், செம்மை ப்ளஸ் தமிழ், இதுதான் வரும். பொய் அகற்று, பொய் ப்ளஸ் அகற்று. பாட்டு ப்ளஸ் இருக்கும், பாட்டிருக்கும். இது வரும்பா, பாட்டிருக்கும் இது வரும். அடுத்து வாங்க. 8 திசையை சேர்த்துனா 8 திசை. இதுக்கு கீழே பாருங்கப்பா. பாடலில் வந்து முதல் எழுத்து ஒன்றாக வருவது வந்து மோனை, 2வது எழுத்து ஒன்றி வருவது வந்து எதுகை. அடுத்து வந்து பாடலில் வந்து இறுதியில் எழுத்தோ ஒன்று போல் வருமாயின் ஏபு சொற்கள் ஆகும். இது வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஒரே
வந்து அந்த பாட்டை வச்சு நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கப்பா. நான் எக்ஸாம்பிள் வந்து நான் தரேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து முதல் எழுத்து வந்து ஒன்றி இருக்கணும். எப்படின்னா ஊழி அப்படிங்கிறது ஒன்று, அது வந்து உற்றெனும், இது வந்து மோனை சொல். அடுத்து வந்து ஆழிப்பெருக்கு, ரெண்டாவது இது வந்து மோனையில் வந்து ஆழிப்பெருக்கு, ஆழிப்பெருக்கு. அடுத்து கீழே அடுத்த லெசன் வந்து உரைநடை வந்துடுங்க. உரைநடை வந்து வளர்த்தமிழ். இந்த லெசனில் வந்து நம்ம தமிழ் மொழியோட பெருமையை பற்றி சொல்லியிருப்பாங்கப்பா. நுழையும் முன் பாருங்கள். மூத்த தமிழ் மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சம் இனிப்பது, நம் வாழ்வை வந்து செழிக்கச் செய்வது, உலக செம்மொழிகளில் ஒன்றாக விளங்குவது. தமிழ் மொழியின் சிறப்பை அறியலாம் வாருங்கள். தமிழ் மொழி வந்து மூத்த மொழி, ரொம்ப இளமையான மொழி, எளிமையான மொழி, இனிமையான மொழி, வளமான மொழி, செம்மொழி. சரிங்களாப்பா? இவ்வளோ பெருமை வந்து நம்மளோட தமிழ் மொழிக்கு இருக்குது. மனித இனம் வந்து பரிமாற்ற வளர்ச்சி வந்து சிறப்புகளுள் ஒன்று வந்து மொழி. மனிதரை வந்து பிற உயிரினங்கள் வந்து வேறுபடுத்தி காட்டுவதும் மொழி தான். மொழி வந்து நமக்கு வந்து சிந்திக்க உதவுவதும் சிந்தனை வந்து வெளிப்படுத்த உதவுவதும் வந்து நமக்கு மொழி தான். பிற கருத்துக்களை வந்து நம்ம அறிய உதவுறதும் மொழி தான். உலகத்தில் மொத்தம் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குப்பா. அவற்றில் வந்து சில மொழிகள் மட்டுமே வந்து பேச்சு வடிவமும் எழுத்து வடிவமும் பெற்றிருக்கும். ஆனால் நம்மளோட தமிழ் மொழியும் பேச்சு வடிவமும் எழுத்து வடிவமும் பெற்றிருக்கு. அடுத்து பாருங்கள். உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கணம் இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் வந்து சிலவை. அப்படி பேச்சு மொழி எழுத்து மொழியும் பெற்றிருக்க மொழியிலேயே இலக்கணமும் இலக்கியமும் பெற்றிருக்க மொழிங்க ரொம்பவே கம்மி தான். அவற்றில் வந்து செம்மை மிக்க மொழிகள் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட வந்து சில மொழிகள் தான். நம்ம தமிழ் மொழி வந்து அத்தகு சிறப்பு மிக்க செம்மொழி. இந்த செம்மொழி அப்படின்னு தமிழ் மொழியை 2004 தான்ப்பா அங்கீகரிச்சிருப்பாங்க. அடுத்து வந்துடுங்க. தமிழ் இலக்கியங்கள் வந்து இனிமையானவை, ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்ட பல மொழிகள் கற்ற கவிஞர் வந்து பாரதியார். அவரே சொல்லியிருப்பார், நான் அறிஞ்ச மொழியிலேயே தமிழ் மொழி போல் இனிமையானது நான் எங்கேயுமே பார்க்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்ன லைனிங் இருக்குது பாருங்கள். யாம் அறிந்த மொழியிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இளமையை வியந்து பாடுகிறார் பாரதியார். பாரதியார் வந்து பல மொழிகள் கற்றுக்கிட்டாலும் தமிழ் தான் ரொம்ப இனிமையான மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. இந்த லைன் கொடுத்து இது யார் சொன்னதுன்னு கேட்கலாம். இதை பார்த்துக்கோங்க. மூத்த மொழி பாருங்கள். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினால் என் தாய், அப்படி இந்த வேர்டு சொன்னவங்களும் பாரதியார் அவளுக்கு தான். என்று கூறிய கருத்து தமிழ் தாய்க்கு பொருத்தமானதாகவும் உள்ளது. என்னைக்கு பிறந்தோம் அப்படிங்கிறதே தமிழ் மொழிக்கு தெரியல, அவ்வளோ மூத்த மொழி அது. நமக்கு ரொம்ப பழமையான நூலே வந்து இலக்கண நூல் தொல்காப்பியம் தான். அது இலக்கம் சொல்கிறாங்க பாருங்கள். சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும், அது போலவே தான் இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகளும் தோன்றியிருக்க வேண்டும். தொல்காப்பியம் தமிழில் வந்து நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல். அப்படி என்றால் அதற்கு முன்பாகவே தமிழ் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? அதனை கொண்டே தமிழ் மிகவும் தொன்மையான மொழி அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. எளிமையான மொழின்னு எதை வச்சு சொல்கிறாங்க பாருங்கள். தமிழ் பேசுகிறதுக்கும் படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் உகந்த மொழி. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவே உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். அந்த உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறையை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து எளிதாக ஒலிக்கலாம்.
எழுத்துக்களை கூட்டி ஒழித்தால் தமிழ் படிப்பது இயல்பாக நிகழ்ந்துவிடும். தமிழ் எழுத்துக்களை வந்து கூட்டி கூட்டி படித்தோன்னா இயல்பாக நடந்துடும். இப்போ அமுதான் இருக்குது, அதை பிரித்து மு தா அதை வந்து பிரித்து படித்தோன்னா தமிழ் படிக்கிறது ஈஸியாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் எழுத்துக்களை எழுதுறதும் ஈஸி அப்படிங்கிறாங்க. தமிழ் எழுத்துக்கள் முறை மிகவும் எளிதானது தான். அதற்கே தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வந்து வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. வலஞ்சொலி எழுத்துக்கள் என்னென்னு பாருங்கள். அ, ஏ, ஔ, ஞ, ந. அடுத்து வந்து இடஞ்சொலி எழுத்துக்கள் பாருங்கள். ட, ஏ, ல. இந்த 2 எழுத்துக்களும் பார்த்துக்கோங்க. கீழே வந்து ஒரு பாக்ஸ் பாருங்கள். தமிழ் வந்து எந்தெந்த வார்த்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ் அப்படிங்கிற சொல்லு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தொல்காப்பியத்தில் தான் இடம்பெற்றிருக்கும். தமிழின் கிழவின் அதோட தற்றே அப்படின்னு இந்த லைனில் வந்து தமிழ் அப்படிங்கிற வார்த்தை வந்து தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருந்துச்சு அப்படிங்கிறாங்க. தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தை முதல்ல வந்து சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கி இது நீ கருதி நீ ஆயின் அப்படின்னு வஞ்சி காண்டத்தில் 165வது பாடலில் தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் இடம்பெற்றிருக்கு. சரியாப்பா. அடுத்து பாருங்கள். தமிழன் அப்படிங்கிற பெயர் வந்து ஃபஸ்ட்டு அப்பர் தேவாரத்தில் சொல்லியிருக்காங்க. தமிழன் கண்டாய் அப்படிங்கிற வார்த்தை மூலம் திருத்தாண்டகம் 23வது பாடலில் அப்பர் வந்து தமிழன் அப்படிங்கிற வார்த்தை வந்து முதல்ல வந்து எழுதியிருக்காங்க. சீர்மை மிகுந்த மொழி அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னு பாருங்கள். சீர்மை எப்படின்னா ஒழுக்க முறையை குறிக்கும் சொல். தமிழ் மொழியில் வந்து பல வகையான சீர்மைகள், அதற்கு வந்து சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது. உயர்திணை அக்ரேனை என 2 திணைகளை அறிவோம். உயர்திணை வந்து எதிர்திணை தாழ்திணை என்று அமைய வேண்டும். ஆனால் வந்து தமிழில் வந்து தாழ்திணை அப்படின்னு ஒன்று கூறக்கூடாது. அக்ரிணை அப்படின்னா இடம்பெற்றிருக்காங்க நம்ம முன்னோர்கள். ஏன் அப்படி அக்ரிணைனா உயர்வு அல்லாத திணை. அது அல் ப்ளஸ் திணை, உயர்வு அல்லாத திணை. தாழ்திணைனோ எதிர்திணைனோ சொல்லலை. ஃபஸ்ட்டு உயர்திணை உயர்வு அல்லாத திணை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள். பாகற்காய் வந்து கசப்பு உடையது. அது வந்து கசப்பு காய்னு கூறாமல் இனிப்பு அல்லாத காய், பாகு அல்லாத காய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வாறு பெயரிடுவதால் வந்து சீர்மை மிகுந்த மொழி வந்து தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. அடுத்து வளமையான மொழி பாருங்கள். தமிழில் வந்து வளமையான மொழி வந்து இலக்கண நூல்கள் தமிழில் என்னென்ன இருக்குன்னா தொல்காப்பியம், நன்னூல் 2ம் இலக்கண நூல். இலக்கியம்னா 8 தொகை 10 பாட்டு. அறநூல்கள் வந்து திருக்குறள், நாலடியார். சிலப்பதிகாரம், மணிமேகலை வந்து காப்பியங்கள். இது அப்படியே கொடுத்து மேட்ச்சில் கேட்கலாம். இந்த பாக்ஸ் பாயிண்ட் இந்த பாயிண்ட் அப்படியே பார்த்துக்கோங்க. ஒரு பாக்ஸ் போட்டு கூட எழுதி வச்சுக்கோங்க. இலக்கண நூல்கள் என்னென்ன, இலக்கிய நூல்கள் என்னென்ன, அறநூல்கள் என்னென்ன, காப்பியங்கள் என்னென்னு ஒரு பாக்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இது எக்ஸாமில் பொறுத்துகளை கேட்கலாம். அடுத்து இவ்வாறு இலக்கிய இலக்கண வளம் நிறைந்த தமிழ்மொழி. தமிழ் சொல்வளம் மிக்கது. ஒரு பொருளை பல நிலைகளில் வெவ்வேறு பெயர் சூட்டி தமிழ்மொழி சிறப்பான. அதாவது தமிழ்மொழி வந்து ஒரு பொருளுக்கு வந்து நிறையா வந்து ஒரே சொல்லாக இருக்கும். நிறையா பல நிலைகளில் வந்து வெவ்வேறான பெயரும் வந்து தமிழில் இருக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள். பூவுக்கு வந்து 7 நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், பூவோட 7 நிலைகள் பாருங்கள். அம்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படின்னு ஒரு பூவுக்கோ 7 நிலைகளை வந்து நம்மளோட தமிழ்மொழி வந்து குறிக்குது. அடுத்து பாருங்கள். ஒரு எழுத்து ஒரு சொல்லாகி பொருள் தருவது உண்டு. ஒரு சொல் பல பொருள் குறித்து வருவதும் உண்டு. சான்றாக மா என்னும் சொல்லுக்கு பாருங்கள். மானா மரம், விலங்கு, பெரிய, திருமால், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு அப்படின்னு மா அப்படிங்கிற ஓர் எழுத்துக்கு வந்து இவ்வளோ பொருள் சொல்கிறாங்கப்பா. இந்த பொருளெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மரம்,
விலங்கு, பெரிய, திருமால், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. அடுத்து பாருங்கள், வளர்த்தமிழ். தமிழுக்கு வந்து முத்தமிழ் என்ற சிறப்பும் உண்டு. இயல் தமிழ் வந்து எண்ணத்தை வந்து வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் வந்து உள்ளத்தை வந்து மகிழ்ச்சியாக்கும். நாடகத்தமிழ் வந்து உணர்விலை கலந்து வாழ்விலை நிறை குறைகளை வந்து சுட்டி காட்டும். தமிழ் வந்து காலத்திற்கேற்ப பல வகையான இலக்கிய வடிவமும் புதிதாக உருவாகி வருகின்றது. செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா போன்றவை வந்து தமிழ் கவிதை வடிவங்கள். கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றவை உரைநடை வடிவங்கள். இது பார்த்துக்கோங்கப்பா. செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா வந்து கவிதை, தமிழ் கவிதைகள். கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றவை வந்து உரைநடை. தற்போது வந்து அறிவியல் மொழி கனிமொழியாகவும் வளர்ந்து வருகிறது. அடுத்து இந்த பாக்ஸ் பாயிண்ட் பாருங்கள். அல் அரசு, மா, பலா, வாழை அப்படிங்கிறதுக்கா இலை. அடுத்து அகத்தி, பசலை, முருங்கை வந்து கீரை. அடுத்து அருகு, கோரை வந்து புல். நெல், வரகு வந்து தாள். மல்லி வந்து தலை. சப்பாத்தி கள்ளி வந்து மடல். அதோட இலை பெயர்ப்பா இதெல்லாம். இது வந்து தாவரம். இது தாவரத்தோட இலைகளோட பேர். அடுத்து பனை, தென்னை வந்து மூங்கில். இது வந்து கமுக்கு அப்படின்னா பாக்கோட வந்து அந்த தாவரத்தோட இலை பெயர் என்ன, கூந்தல். இந்த பாக்கு மட்டும் பார்த்தவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்து கீழே வந்துடுங்க. அடுத்து புதுமை மொழி. இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ற தமிழின் புதிதாக கலைச்சொற்கள் உருவாகி வருகின்றன. இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுத்திரை முதலிய சொற்கள் வந்து இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். சமூக ஊடகங்களாகிய செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாக வளர்கிறது தமிழ்மொழி. உலகில் வந்து எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன. இந்த நிலையில் வந்து தமிழ் வந்து வரிவடிவ எழுத்துக்களும் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கில் பயன்படுத்தக்க உள்ளது. மொழியை வந்து கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றதுக்காக அது எண் வடிவில், அதாவது தமிழ் மொழியை வந்து கம்ப்யூட்டரில் பயன்படுத்துறதுக்காக மொழியை வந்து கணினி மொழி தொழில்நுட்ப வடிவில் வந்து நம்ம கொண்டு வந்துருக்காங்கப்பா. மொழியை வந்து தமிழ் மொழி வந்து எண் வடிவிலே கொடுத்துருக்காங்க. இந்த எண் வடிவில் கொடுத்துருக்கிறத பாருங்கள். 1னா கா, 2னா ஊ, 3னா ஞ, 4னா ச, 5னா ரு, 6னா சு, 7னா ஏ, 8னா ஆ, 9னா கூ, 10னா கா போட்டு ஒரு 0பா. இதை பார்த்துக்கோங்க. இதுவும் நிறையா தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்பாங்கன்னா 3, 4, 5, 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த சைடு அதுக்கான தமிழ் எழுத்துக்கள் கொடுத்துருவாங்க. அது வந்து பொறுத்து சொல்லுவாங்க. இதை பார்த்துக்கோங்க. அப்படியே கீழே வந்துடுங்க. இந்த மாதிரி தமிழ் மொழியானது கணினிலையும் இந்த இணையத்திலையும் பயன்படுத்தக்க புது மொழியாக வந்து வளர்ந்து வருது. அதோட வளர்ச்சிக்கு வந்து நம்மளும் பங்காற்றுறது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. கீழே வந்துடுங்க. 2000 ஆண்டுகளாக வழக்கத்தில் இருக்கும் சில சொற்கள் வந்து இடம்பெற்ற நூல்கள் பாருங்கள். வேளாண்மை அப்படிங்கிற சொல் வந்து கலித்தொகை, திருக்குறள் 2லையும் இடம்பெற்றிருக்கு. உழவர் அப்படிங்கிறது நற்றிணை, பாம்பு குறுந்தொகை, வெள்ளம் வந்து 10 முதலை வந்து குறுந்தொகை, கோடை அப்படிங்கிறது வந்து அகநானூரில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து பாருங்கள், உலகம் அப்படிங்கிறது தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருமுருகாற்றுப்படை, மருந்துங்கிறது அகநானூறு, திருக்குறளில். ஊர் அப்படிங்கிறது தொல்காப்பியம், அகத்திணையில். அன்பு வந்து தொல்காப்பியம், களவழி, திருக்குறளில். உயிர் அப்படிங்கிறது தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருக்குறளில் இருக்குது. மகிழ்ச்சி அப்படிங்கிறது தொல்காப்பியம், கற்பியல், திருக்குறள். மீன் அப்படிங்கிறது குறுந்தொகை. புகழ் அப்படிங்கிறது தொல்காப்பியம், வேற்றுமை இயல். அடுத்து பாருங்கள், அரசு அப்படிங்கிற சொல் வந்து திருக்குறளில் ஈடுபட்டிருக்கு. செய் அப்படிங்கிறது குறுந்தொகை. செல் அப்படிங்கிறது தொல்காப்பியம், புறத்திணையியல். பார் அப்படிங்கிறது பெருநாற்றுப்படை.
ஒளிங்கிறது தொல்காப்பியம் கேள்வியாக்கம், முடிங்கிறது தொல்காப்பியம் வினையியல் அப்படிங்கிறதுல இடம்பெற்றிருப்பான். அடுத்து கீழே ஒரு பிறந்தநாள் வாழ்த்து கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். பிறந்தநாள் வாழ்த்துனா நீடுடைய நீ காலம் வாழ வேண்டும் அப்படிங்கிறத அறிவுமதி அப்படிங்கிறவங்க ஒரு பிறந்தநாள் வாழ்த்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்துக்கோங்கப்பா. இல்லை வந்துடுங்க. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தொன்மை அப்படின்னா பழமை அப்படின்னு பொருள். அடுத்து இடப்புறம், இடம் ப்ளஸ் புறம், இடப்புறம். அடுத்து சீரிழமை, சீர்மை ப்ளஸ் இளமை. நெக்ஸ்ட் பாருங்கள் 4 சிலப்பதிகாரம், சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் சேர்த்ததுன்னா சிலப்பதிகாரம். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அடுத்து கனித்தமிழ், கணினி ப்ளஸ் தமிழ், கனித்தமிழ் எங்கே இருக்குது பாருங்கள், கனித்தமிழ். அடுத்து தமிழ் பொழிப்பு இனியாது எங்கும் காணோன் என்று பாடினவங்க யார்? பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் மானா விலங்கு. அடுத்து குறித்த இடம், நம் சிந்திக்கவும் சிந்தனை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. அடுத்து பாருங்கள், தமிழில் நமக்கு கிடைத்த மிகவும் பழமையான இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். தொல்காப்பியம். அடுத்து பாருங்கள், மொழி கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது டேஷ் வடிவில் வடிவமைக்க வேண்டும்னா, கணினியில் பயன்படுத்தினா எண் வடிவில் இருக்க வேண்டும். எண் வடிவில். எண்களின் அடிப்படையிலான வடிவில் இருக்க வேண்டும். அவ்வளோதான்ப்பா, இந்த இயல் முடிஞ்சிருச்சு. அடுத்து விரிவானம் பார்க்கலாம் வாங்க. கனவு பழித்தது அப்படிங்கிற ஒரு விரிவானம் பார்க்கலாம்ப்பா. இதில் அறிவியல் சம்மந்தமாக எந்தெந்த நூல்களில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எப்படின்னா ஒரு கடித வடிவத்தில் கொடுத்துருப்பாங்க. ஒரு அத்தைக்கு எழுதுகிற மாதிரி ஒரு கடிதம். அது நமக்கு அந்த கடிதம்லாம் தேவையில்லை. கீழே வந்துடுங்க. கீழே இந்த இடத்துக்கு வந்துடுங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு 5 நாள் தான் இந்த உலகம் ஆனதுன்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் சொல்லியிருப்பாங்க. இக்கருத்தை குறிப்பிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உயிரினங்களை ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரையும் தொல்காப்பியர் வகைப்படுத்தியிருக்காங்க. அடுத்து கடல் நீர் ஆவியாகி மேகமாகி குளிர்ந்து மழையாக பொழியும் அப்படிங்கிறத 5 நூல்களில் தமிழ் நூல்களில் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பாருங்கள், முல்லைப்பாட்டு, பரிப்பாடல், திருக்குறள், கார் 40, அடுத்து திருப்பாவை அப்படிங்கிற இந்த 5 நூல்கள்லையும் கடல் நீர் ஆவியாகி மேகமாகி குளிர்ந்து மழையாக பொழியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நூல்களில் ஏதாச்சும் ஒன்று மாற்றி கொடுத்துட்டு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த 5 நூலையும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்கப்பா. திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அதை சுருக்க முடியாது. அது ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஆழ அமுழ்து முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவது நாளி அப்படின்னு ஔவையார் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நிலம், நீர், வழி, விசும்போடு 5 கலந்த மயக்கம். அதனால் இந்த உலகம் 5 ஆனது அப்படின்னு தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், கடல் நீர் முகந்த கமஞ்சுள் எழில் அப்படின்னு இது ஔவையார் சொல்லியிருக்காங்க. அடுத்து போர்க்களத்தில் புண்பட்ட ஒரு வீரனோட மார்பில் வெண்ணிற ஊசியை வைத்து தைத்ததை 10 சொல்கிறாங்க பாருங்கள்.
பதிற்றுப்பத்தில் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். நெடுவேஞ்சோசி நெடுவசி பறந்த வடு அப்படின்னு பதிற்றுப்பத்தி சொல்லுது. அடுத்து வந்து சுறாமீன் தாக்கின புண்ணை வந்து நரம்பை வந்து தைத்த செய்தியை வந்து நற்றினை சொல்கிறாங்க. அடுத்து அதை எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். கூட்டு சுறா எரிந்தனன் சுருங்கிய நரம்பு முடித்திரை பறந்தவர் அப்படின்னு நற்றினை சொல்லுது. அப்படின்னு நற்றினை சொல்லுது. இந்த மாதிரி அறுவை சிகிச்சைகளை பற்றி நம்மளோட தமிழ் இலக்கிய நூல்களில் கொடுத்துருக்கு வந்து நமக்கு ரொம்ப வியப்பளிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தொலைநோக்கியை வந்து நம்மளோட நமக்கு வந்து நிரூபித்தவங்க வந்து கலிலியோ அவர்கள். ஆனால் வந்து நம்மளோட தமிழ் இலக்கியத்திலே வந்து திருவள்ளுவ மாலையில் கபிலர் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். திணையளவு போதான் சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும். சின்ன புல்லில் வந்து ஒரு துளி நீர் இருந்தாலும் அது வந்து பனைமரத்தோட அளவை வந்து அப்படியே காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கீழே வந்துங்க இந்த பாக்ஸ் பாயிண்ட். தமிழ் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் வந்து 3 பேரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மேதகு. இஸ்ரோவோட அறிவியல் அறிஞர் வந்து மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவோட வந்து தலைவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கை சிவம். 3 பேரை பற்றி இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்கப்பா. அவ்வளோதான் இதில் இம்பார்ட்டன்ட். கீழே வந்துடுங்க, இலக்கண பகுதிக்கு வந்துடுங்க. அதாவது ஒரு பொருள் இலக்கணம் பாருங்கள். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படிங்கிறத இந்த ஃபஸ்ட்டு இவளோட இலக்கணம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தமிழ் மொழி இப்படி தான் பேசணும், இப்படி தான் எழுதணும் அப்படின்னு ஒரு வரையறை செய்கிறது தான் இலக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் இலக்கணத்தை வந்து 5ஆக பிரிக்கிறாங்க. என்னென்னு பாருங்கள். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு எழுத்துக்களை வந்து 5ஆக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு எழுத்தை பாருங்கள். ஒளி வடிவம் எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும். அதாவது ஒளி வடிவமாக நம்ம சொல்கிறதுக்கோ எழுதுறதுக்கும் வந்து எழுத்து வடிவம் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரெழுத்துக்கள் பாருங்கள். உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாகவே காற்று வெளிப்படும் பொழுது உயிரெழுத்துக்கள் தோன்றுகின்றன. இங்கே பாருங்கள். காற்று வெளிப்படும் போது உருவாகுவது உயிரெழுத்துக்கள். வாயை திறத்தல், உதடை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகள் ஆ முதல் அவ்வரை உள்ள 12 எழுத்துக்களும் பிறக்கின்றன. முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் எதை கொண்டு பிறக்கின்றன? முதன்மையானது வந்து உயிரெழுத்துக்கள் முதன்மையானது காற்று. அந்த காற்றை வெளிப்படுத்தும் பொழுது இயல்பாக வந்து பிறக்கிறதா உயிரெழுத்துக்கள். வாயை திறக்கிறது, உதட குவிக்கிறது, உதட வந்து விரித்தல் அப்படிங்கிற 3 இதில் தான் வந்து நமக்கு உயிரெழுத்துக்கள் பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்துக்கோங்க. அடுத்து கீழே வந்துங்க. குறில் எழுத்துக்கள் 5, நெடில் எழுத்துக்கள் 7, மொத்தம் 12 எழுத்துக்கள் வந்து உயிரெழுத்துக்கள். அ, இ, உ, ஏ, ஓ 5 வந்து குறில் எழுத்துக்கள். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய ஆகிய 7ம் நீண்டு ஒலிக்கின்றன. அதனால் வந்து இது வந்து நெட்டெழுத்துக்கள், இது குட்டெழுத்துக்கள். வாங்க. குறுகி ஒலிப்பதால் வந்து இது குறில் எழுத்துக்கள், இது வந்து நீண்டு ஒலிப்பதால் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள். ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்கும் கால அளவு உண்டு. எழுத்துக்களை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில் நெடில் என வகைப்படுத்துகிறாங்க. ஒரு மாத்திரை அளவு அப்படிங்கிறதுனா ஒரு கை சொடுக்கிற நேரமும் ஒரு கண் இமைக்கும் நேரம்னா ஒரு மாத்திரை அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. குறில் எழுத்துக்களோட மாத்திரை அளவு வந்து குறில் எழுத்துக்களுக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்களுக்கு வந்து 2 மாத்திரை அளவு கொடுக்குறாங்க. அடுத்து மெய் எழுத்துக்கள் பாருங்கள். மெய் என்பது வந்து உடம்பு. மெய் என்பதுக்கு பொருள் பார்த்துக்கோங்க. மெய் என்பதுனா உடம்பு அப்படிங்கிறது பொருள். மெய் எழுத்துக்கள் வந்து ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது அப்படின்னு சொன்னாங்க. இக்கு இங்கு சின்னட்டு நெத்து இந்த இப்போ இம்மை இரு இ இரு இழு இழு இவ்வு இழு இழு இரு இன்ன ஆகிய 18 எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மெய் எழுத்துக்களை வந்து 3ஆக வகைப்படுத்தலாம். வல்லினம், மெல்லினம், இடையினம். அடுத்து வல்லினம் பாருங்கள். வல்லினம் வந்து க, இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. அடுத்து மெல்லினம் வந்து
மெல்லின வந்து இங்கு, இங், இங்கு, இங், இன், இன், இம், இன். இடையின எழுத்துக்கள் பாருங்க. இ, இர், இல், இவ், இல், இல். 3 இது வந்து இடையின எழுத்துக்கள். இந்த மாதிரி மெய்யெழுத்துக்கள் வந்து 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. அடுத்து மெய்யெழுத்துக்களோட கால அளவு என்னன்னா, அரை மாத்திரை அளவு தான் மெய்யெழுத்துக்களோட கால அளவு, ஒலிக்கும் கால அளவு. அப்படியே கீழே வந்தீங்கப்பா. அடுத்து பாருங்க, இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இது வந்து மென்மையாக ஒலிக்கிறதுனால வன்மையாக ஒலிக்கிறதுனால வல்லின எழுத்துக்கள். அடுத்து மென்மையாக ஒலிக்கிற எழுத்துக்கள் பாருங்க. இங்கு, இங்கு, இன்னு, இந்த, இம்மு, இன்னு. அது வந்து மென்மையாக ஒலிக்குது. இ, இர், இல், இவ், இல், இல்லு வந்து இவை வந்து வன்மையும் இல்லாமல் மென்மையும் இல்லாமல் இடையில ஒலிக்கிறதுனால இவை வந்து இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர்மை எழுத்துக்கள் பாருங்கள். உயிர்மை எழுத்து மொத்தம் 216, மெய் எழுத்துக்கள் 18, உயிரெழுத்துக்கள் 12 சேர்ந்து தோன்றுவது வந்து உயிர்மை எழுத்துக்கள் 216. மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்து உயிர்மை குறில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்து உயிர்மை நெடில் தோன்றுகிறது. ஆகவே உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மை குறில் உயிர்மை நெடில் அப்படின்னு 2ஆக பிரிக்கலாம். ஆயுத எழுத்துக்கு பாருங்கள். தமிழ் மொழியில் வந்து உயிர்மை எழுத்துக்கள் வந்து தவிர தனியாக வந்து ஒரு எழுத்து உண்டு, அதான் வந்து ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து வந்து ஒலிக்கும் கால அளவு வந்து அரை மாத்திரை. அடுத்து இதை பாருங்க. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவு உள்ள சொல் வந்து அது அப்படின்னு ஒரு இது போட்டுக்கலாம். அது. அடுத்து வந்து 2 மாத்திரை அளவுள்ள ஒரே எழுத்து வந்து தீ. அடுத்து வந்து ஆயுத எழுத்து இடம்பெற்று 2½ மாத்திரை அளவுள்ள சொல் வந்து அஃது. அடுத்து அப்படியே கீழே வந்துடுங்க. அடுத்து கலை சொற்கள் வந்துடுங்கப்பா. வலஞ்சுழினா கிளாக்வைஸ், இணையம்னா இன்டர்நெட், தேடுபொருள்னா சர்ச்சிங் இன்ஜின், முகநூல்னா ஃபேஸ்புக், புலனம்னா வாட்ஸ்அப், இடம்சுழினா ஆன்டி கிளாக்வைஸ், குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச், தொடுதிரைனா டச் ஸ்க்ரீன், செயலினா ஆப், மின்னஞ்சல்னா இமெயில். அவ்வளோதான்ப்பா. இதோட வந்து இந்த இயல் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. டெட்டு படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து படிங்க. தேங்க்யூ.